அன்னைக்கு ஒரு ஊரில் ஒரு ஆள் காப்பு கட்டிட்டு வந்து அந்த ஆள் சித்திரவடுத்தினேன். என்னென்னு பார்த்தா காப்பு கட்டி தண்ணி அடிச்சிருக்கேன். இன்னமே மாலை ஓட்ட ஆள் காப்பு கட்டுற ஆள் எல்லா ஆளுக்குமே வாயில் மிசினை வச்சிருவேன். உண்மையிலே காலம் கெட்டு போச்சு. நம்ம கலாச்சாரங்கள்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அன்பு உறவுகளே. மது குடிச்சீங்கன்னா உங்க பேரு மட்டும் கிடையாது, உங்க உடம்பு போயிடும், எல்லாமே போயிடும். இந்த பிறவியில நீங்கள் எல்லாம் நல்ல மனிதராக வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து ஒவ்வொருத்தரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நாம் பார்க்கணும். அவர் அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நான் உன்கிட்ட பேசவே இல்லை புத்துரு. ஐயா 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 இந்த ஐயா 2 பேர்த்த தூக்குங்கய்யா. என் மேலே கூட கேச போடுங்கய்யா. உங்கள் காலில் விழுகிறேன் ஐயா. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டது இல்லையா. எங்கள் அப்பா அன்னைக்கே சொன்னார், நாடகம் வர வர ஊர் சரியில்லடா, 10 செம்பரியம் குட்டியை மேயிடா அப்படின்னு சொன்னார். நான் கேட்கல. ஓ முகத்தில் முழிக்கிறேன், உன்னை கும்பிட்றேன்னே. போனேன். போ, ஒரு ஆப்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு படுக்கிறியா? போ, காலமிக்கோட லேடிஸ் அனுப்பிவிடவா? இந்த மாமாவளை தான்டா பார்த்துட்டேன்டா. ஏத்தா இந்த அண்ணன் வீட்டுக்கார அம்மா இருக்கு, ஏத்தா கை தூக்குங்க மேடம். பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கம்மா. நீ என்ன பண்றேன்னா வர்றது வெள்ளிக்கிழமை, ஆத்தா வீட்டுக்காரம்மா நாங்கள் பரம்பரை கோடாங்கத்தா. நான் சொல்றதை கேளு. வர்ற வெள்ளிக்கிழமை காளியத்தாவை நல்லா கும்பிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு உலக்க இருக்காத்தா, உலக்கை எடுத்து கம்மா தண்ணியில் அலசிடு, பச்சை தண்ணியில் அலசிடு, சுடுதண்ணி நல்லா ரொம்ப கோச்சிடக்கூடாது. வெதுன்னு வச்சுட்டு இந்த பூணு இரும்பு பூணு இருக்கும் உலக்கையில், அதை நல்லா அலசிட்டு குலசாமிக்கு 101 ரூபா வச்சுவிட்டு கையிலே நீக்கிட்டு வெதரில் அடிச்சிரு. எல்லா வேலையும் முடிஞ்சு, உனக்கு வேலை முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. இது எதுக்கு? நாட்டில் தன்னுடைய பிள்ளையும் மனைவியும் தாய் தகப்பனை காப்பாற்ற முடியாத ஒரு தமிழன் இந்த உலகத்தில் இருந்து என்ன இல்லாட்ட என்ன நான் பேசுவேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச இந்த கோமாளி உங்கள் மத்தியிலே பப்புன்னு போடக்கூடிய இந்த எம்கேஆர் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறேன். ஒரு அன்பாளையம் ஆதரவட்டில் வச்சிருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம்? இந்த இளைஞர்கள்லாம் நானே படிக்கலைங்கய்யா, என் சர்டிஃபிகேட்லேயே இருக்கு, 6இல் பாதி நின்றவன் விளங்காப்பையமையன்னு எழுதியிருக்கேன் வாத்தியார். படிக்கலை. படிக்காத கோமாளி வேஷம் போடுற எம்கேஆருக்கு இந்த பற்று இருக்கும்போது படித்த இளைஞர்கள்லாம் ஏன் அப்படி இருக்கீங்க? குடிக்காதீங்கண்ணே, குடிக்காதீங்க. அப்படித்தான் குடிக்காதுன்னு ஒரு ஊரில் சொல்லிக்கிட்டே 3 பேர் எந்திரிச்சாங்க. பீர் சாப்பிடலாமான்ட்டேன். அது என்னடா மாட்டு கோமியமாடா? அதுலேயும் நம்மால் தமிழே மாதிரி ஒரு டாக்டர் உலகத்தில் இல்லைப்பா. டாக்டர்கிட்ட போங்க, மூச்சு எழுத்து விடுங்க. என்ன பண்ணுது? தடுமம் பிடிச்சிருக்கு. நரஸ் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த டேப்லெட் கிச்சுன்னு எழுதி கொடுப்பார். சார் தூங்கும் போது கை காலை வெட்டிருச்சு சார். அப்படியா? நரஸ் ஒரு குளுக்கோஸை போடுங்க, மாத்திரை 1 வாரத்துக்கு சாப்பிடுங்க, சரியாள்கிட்ட வாங்க, சம்பட்டி அடிச்சு சரி பண்ணுற காலை போங்க. இப்போ குடியாரன் பூரா டாக்டர் ஆகிட்டேன். என்ன மச்சான் மண்டை வலிக்குது, ரம்ம போடியா, ரம்ம 2 போடியா, தப்புன்னு விட்டு போச்சியா, போன வாரம் போட்டியா? என்ன மச்சான் ஒன்றுக்கு இருக்கும்போது எரியுது, 2 பீரியா, கூலிங்கான பீரை போடு, 2 கிலோமீட்டருக்கு 1 அடிக்கும், அவன் செவருக்கு இடிஞ்சு விழுந்துடும், அவளை சரியா போ. இவன் டாக்டர் ஆகிட்டேன். நல்லது சொல்லிக் கொடுக்க நாட்டில் ஆள் இல்லை. எல்லாரும் நினைப்பிய நம்ம எப்படி இந்த கர்மம் குடிய பழகனா எவன் சொல்லி கொடுத்தான்னு அவனை வெட்டணும் போலே தோணும். அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது சில பேர் எப்படி போய் கெட்டு போவேன்னா, பீர் அடிக்கிறியா, எங்கள் அப்பா அடிப்பாருப்பா, சரக்கு என் ஜாமிக்கு ஒத்துக்கிறாது, சைடிஷ்னா சாப்பிட்றேன், சைடிஷ்லேயே ஆரம்பிப்பேன். 2 கிலோ கோழிக்கறி திறக்கி வச்சிருப்பாங்க, இந்த சைடிஷ் திங்கிறவன் 3/4 கிலோ திண்டு விடுவேன். அப்போத்தான் ஒரு ஆள் லைட்டாக சுரண்டி விடுவேன். வெறுங்கறியை திண்டா இழுக்காதுடா, இதில் 2 போடுவேன், 3 கிலோ கறி தும்ப பக்கத்தில் கொண்டு போவேன். ஒமட்டுது, கம்பு கூட்டம் மோந்து வர்றா, இப்பாடுறா. மறுநாள் பார்த்தா புதுசாக பழகினவே அவன் ஆப்பா வாங்கி வச்சுட்டு கம்பா காலில் உட்காந்துருப்பேன். நாட்டில் நல்லது சொல்ல நாட்டில் ஆள் கிடையாது. ஒருத்தனை கெடுக்கன்னு நினச்சா 10 பேர் சேர்ந்து கருத்தியா விடுவேன். இவ்வளோ பெரிய ஊர் இந்த சக்கரவண்டியபுரத்தில் எல்லாருமே தாய் பிள்ளையா திருவிழா மட்டும்தானே கொண்டாடுறிய, ஒன்றா சேர்ந்து போராமப்படுற ஆள் இல்லைன்னு சொல்லி கை தூங்க வைப்பான் கிடையாதே. பொம்பளைக்கு பொம்பளை போட்டு போறாம எதுல மசுரில் தான்.
முன்னாடி உட்காந்துருக்க பொம்பளைக்கு இவ்வளோ நீளம் மசுறு இருந்தால் பின்னாடி 10 பொம்பளை பேச அவளுக்கு மசுரை பாருவேன். அவன் புருஷன் வெளிநாட்டில் இருக்கேன், அங்கே கிரிமா வாங்கி தரேன் தேய்க்கிறா, நீ தேயி மசுரில் என்ன கரண்ட் எடுக்க போறியா? ஆம்பளைய ஊரை என்ன பிரச்சனைனா பூரா பைக்கு பிரச்சனை. பெரிய வண்டி வாங்கியிருப்பேன் 1.25 லட்சத்துக்கு. 1.25 லட்சத்துக்கு அவங்க அப்பா கொத்தனார் பார்த்து அவங்க அம்மா சித்தால வேலை பார்த்து ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துருப்பா. நம்ம உள்ள படிக்கிறானே பெரிய வண்டியை ஓட்டிட்டு போட்டோம்னு அதை பார்க்க வர்ற இளைஞர் ஊரை அவனை வாழ்த்த மாட்டேன். இந்த வண்டி எம்பிட்டுக்கு வாங்கினேன், எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும், எவ்வளோ டியூ கட்ட போகிற, ஏன்டா இப்போ வாங்கினேன், நீ படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வாங்க வேண்டியானே, உங்கள் ஆத்தா பண்ண ஏன்டா கஷ்டப்படுதுன்னு சொல்ல மாட்டேன். வந்தவனே வண்டி அப்படி ஆட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த வண்டியா இது போகும்போதே தீ பிடிக்கும்ப்பா டேங்கில் இருந்து. அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது டயர் வெடிக்குமாங்க பெரியப்பா வச்சுருந்தார். ஏதாவது ஒன்று சொல்லி அவன் வண்டியே எடுக்காமல் மூடி போட்டுக்கிட்டு இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியலை. உலகம் மாறிக்கொண்டே போகுது. மண் சட்டியிலே மண் பானையிலே பொங்கல் வைத்து கரும்பை 2ஐயும் நில ஜன்னல் கதவு பக்கத்தில் நிற்க வச்சு மஞ்சக்கிழங்க பானையில் கட்டி பொங்க கிண்டுனா எங்கள் அப்பத்தா. இப்போ பொம்பளைய ஊற விசிலு குக்கரில் பொங்க வைக்கிற தை பொங்கலை குக்கரில் வைக்கும்போது புருஷனுக்கு ஒரு மூலி கரும்பை வெட்டி கொடுத்துட்டு ஏங்க நான் போய் கோலம் போட போகிறேன் 2 விசில் வந்தோடனே இறக்கிருங்க. அவரும் கரும்பை திண்டுக்கிட்டே புருன்னு அடித்து ஒன்று அடைச்சிக்கிருச்சு. சட்டார்னு அடித்து முகட்டில் ஒழிச்சு முகச்சோறு. பொண்டாட்டி வந்து சொன்னிச்சு அந்த சோத்தை மரியாதை வலிச்சு அழுத்து வடான்னு அவன் ஏனியை போட்டு அழிச்சுக்கிட்டு. இது என்ன உலகம் மாறிக்கிருச்சே. ஏன் அரிசி மாவில் கோலம் போடுறாங்க அந்த காலத்தில் தெரியுமா? நம்ம சந்ததிகள்லாம் இந்த எறும்பு இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த அரிசி எடுத்து கொண்டு போய் சேமிச்சு வச்சு அதை குழந்தை ஊட்டியை வளர்க்குமா. அப்போ இந்த சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு நம்மளை வாழ்த்திட்டு போகுமா அந்த எறும்புலாம். அதனால தான் முன்னோர்கள் அரிசி மாவில் கோலம் போட்டாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு ஒம்பளையும் தத்தண்டி ஊதாங்கோலம் மாதிரி இருக்குது கோலம். இங்கேருந்து உருட்டி விட்ற பக்கத்து வீட்டு வர ஒம்பளை வாசலுக்கு போயிடுச்சு. அவள் அங்கேருந்து ஓங்கோலம் எப்படி இங்கே வச்சு 2 பேரும் தலைமையத்தை பிடிச்சி சண்டை போட்டு அலங்கோலமாக ஆக்கி புரிய. அதே மாதிரி பொம்பளை ஆளுகள்லாம் எதுக்கு எடுத்தாலும் மண்ணை வாரி தூத்தி போடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ரைடு மண் ஓட்ட முடியாது. இனிமேல் பொம்பளை ஆளுக எந்த பொம்பளையும் வயிறாப்பில் இருந்தால் எம்சாண்டை தூத்தி போடுவேன், பீசாண்டை தூத்தி போடுவேன். அவன் தலையில் கல்லை போட்டுருன்னு சொல்லாத ஆலப்புல கல்லை தூக்கி போட்டுருவேன்னு சொல்லு. உலகம் மாறி. அதனால் நான் தான் சொன்னேன் ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓடுற பொம்பளையே பார்த்து போ, குத்தாட்டம் போட்டுக்கிட்டு போகிறேன் ஆத்த உடனே வேலுக்க மட்டும் முதுகில் குத்த போதுண்டே அத்தை தண்டி பசை சாச்சிட்டே எல்லாம். இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்களா ப்ரோ, ஒரு கணவன் மனைவிக்கு இல்லற வாழ்க்கையே தொடங்குவதே முதலுறவு தான். பேப்பரில் பார்த்தாலாம் கைதுக்குங்க. இன்னைக்கு பேப்பரில் பார்க்குறேன் முதலுறவு போகும்போது பொண்டாட்டியை கொண்டு விட்டு அவனும் நாட்டுக்கு செத்துருக்கேன். இனிமேலும் நிறையா பேர் பர்சன்டேட்டுக்கு போகிறவன் இந்தா இவனை காலி பண்ணியிருக்கணும், இல்லாட்டா எனக்கு இவ்வளோ சத்தம் வந்திருக்காது, வாங்கத்தா மாத்தா வாத்தா இவ்வளோ லேட்டாக வந்தால் எப்படி போ தாலி கட்டுறாங்க அந்த மாப்பிள்ளை உட்காந்துருக்காங்க. போ இது பிள்ளையை தேடி வருதா இல்லை எதுக்கு வந்து? ஓம் சக்தி, தமிழ் கடவுள் முருகன், ஐயப்பன். தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு தெய்வமே பிள்ளாப்பைய சாமி. இந்த சங்கரபாண்டியபுரத்துக்கு ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் உங்கள் பாட்டையின் காலத்தில் நீங்கள் எப்படி இங்கே வந்தேன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு காளியம்மன் கோயிலை கும்பிட்றதுக்காக இந்த காளியாத்தா மாரியாத்தாலும் கும்பிட ஏன் சாமி ஓன் சாமின்ற. அன்னைக்கு இந்த சாமி கூட இல்லாமல் உங்கள் முப்பாட்டைங்க பக்கத்து ஊருக்கு சாமி கும்பிட போயிருப்பாங்க. உங்களுக்கு இங்கே நட வெண்ணமங்கல சாமின்னு சொல்ல போய்த்தேன் ரோசப்பட்டு இந்த சாமி உருவானது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இதில் என்னென்னா நிறைய போதையில் இருக்காள்கிட்ட மட்டும் நான் பேசவே மாட்டேனே. இவன் பரவாயில்ல கொஞ்சம் தெளிச்சி ஆகிட்டான். 2 தடவை யூரின் போயிருப்பான் போல் கொஞ்சம் இறங்கிருச்சு. அவனுக்கு பார்க்குற ஆள் ஊரா 4 தெரியும். இப்போ காலையில் இதே புரோட்டை போய் கேளுங்க நாடகம் எப்படி இருந்துச்சு. என்னத்த நாடகம், கலராக வந்து நின்ட்டாங்க, வெள்ளையே நின்றாங்க போயிட்டாங்க. நான் படுற சித்திரம் உனக்கு தெரியாதுல்ல. கொட்டையை பிச்சுட்டு ஒருத்தன் உள்ளே வந்து தெய்வமேன்ட்டேன். நான் உடனே வணக்கண்டேன். என்ன தெரியுதான்ட்டேன். தெரிலன்ட்டேன். நல்லா பார்த்து சொல்லு என்னை தெரியுதா? தெரிலன்ட்டேன். 2015 உனக்கு டீ வாங்கி கொடுத்தேன் பாரு விருதுநகரில், நான் தான்ட்டேன். இது ஒரு இதாடா? சரி என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு ஒரு போட்டோ எடுப்போம்ட்டேன். சரன்னு போட்டோவுக்கு இப்படி நிற்கிறேன், கிரிச்சுன்னு எடுத்துகிட்டு போயிட்டு என்னென்னு பார்த்தா என்னையே எடுக்கலை, அவன் முகத்தையே எடுத்துகிட்டு போயிட்டேன். என்னப்பு நான் படுற கஷ்டம் லேசு கிடையாது. இப்போ உள்ளே இருக்க 2 பொம்பளையாளர்களும் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். 4000 ரூபா 4500 சம்பளம்.
காலையில் புருஷன் கொண்டு போய் எந்த ஒரு கீரல் இல்லாமல் ஒப்படைக்கணும். ஆனால் பயல ஊரம் உள்ளே வர்றவன் என்னைய கூட கவனிக்கல. அந்த அக்கா நம்பர் இருக்கான்னு அந்த பிள்ளை மடியில் ஏறி உட்காடுறேன். அது இன்றைக்கெல்லாம் வயசு பிள்ளைய ஒரு சில நேரத்தில் டான்ஸ் அமையாமல் 2 உள்ள தாயும் 3 உள்ள தாயை போட்டுறாங்க. நான் உள்ளே போயிட்டு அந்த பிள்ளை வெளியே ஆடும்போது அது பிள்ளையை போட்டு நான் தொட்டி கட்டி ஆடிக்கிட்டே இருக்கேன். ஆறாரா ஆறிறாரா அம்மா வந்துடும்டா, சுச்சு சுச்சு அம்மா வந்துடும், என் செல்லக்குட்டி அம்மா இந்த 2 குத்தாட்டம் போட்டு வந்துடுவாளாம். அதுலேயும் டான்ஸுக்கார பிள்ளைய கட்டி பிடிச்சா புருஷன் யூடியூப்பில் பார்த்து விட்டு ஆள் சேர்க்குறேன். அவன் எம்கேஆர் மருதமணியும் கட்டி பிடிக்கிறான்னு நம்ம அவனை வெட்டாமல் விட மாட்டேன்னு. நாங்கள் ஏதோ வயிற்று குழப்புக்காக தெரியுறான். அதனால ஒரு சாங்கு பாடுவோமா? தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. அக்கினி சிறகடிச்சு அனு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அனு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தார் ஐயா. இளைஞர்களை கனவு காண சொன்னார் ஐயா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. தமிழக மண் மீது புகழ்ந்து மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா இந்த ஊருக்கு தெரியல. ஈபி வயர்மேன் கை தட்டிட்ட, ஏன் நீ படிக்கிட்ட தெரியாமல் தட்டிவிட்டேன்னா. அப்துல் கலாம் ஐயா இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போராடினாரோ, அவர் படிப்பு அவர் உழைப்பை அவர் செலவு செய்யாரோ எனக்கு தெரியாது. நீ நோண்டிக்கிட்டு இருக்கிறது எதில் போய் முடியும்னு வாங்க. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, நாம் பிறந்த தமிழகத்தில் பிறந்த ஒரு தமிழன் என்பது எனக்கு பெருமைப்பா. நீங்கள் தமிழர் இருந்தால் கைதட்டுங்க, இல்லைன்னா எந்திரிச்சு போய் மன்னவரை கூட தூத்திருப்போம். ஆனால் அப்துல் கலாம் நல்ல மனுஷர். அவர் முதலே செத்துட்டார். இப்போ இருந்தால் இளைஞர்களை கொண்டிருப்பாங்க. அவர் எங்கே கோயில் மசூதி சர்ச்சு இதெல்லாம் எங்கே விட்டாலும் வருவாராம்ப்பா. அவருக்கு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது அப்துல் கலாமுக்கு. இப்போ உள்ள காலத்தில் அவர் இருந்தார்னா ராமேஸ்வரம் போயிருப்பாங்க. பையில கார் எடுத்து போய், ஐயா வணக்கம்யா, ராமேஸ்வரம் கடற்கரையில் ஒரு கேக்கு வெட்டுறான், இந்த பயலுக்கு பிறந்த நாள் நீங்கள் வாங்கியான்னு சொன்ன உடனே அவர் சொல்லியிருப்பார், வருகிறேன் சகோதரா போயிருப்பார். போன உடனே கேக்கை வெட்டி அவர் மூஞ்சிலே அப்பி பிரேவை டம்மு டம்முன்னு அடித்து அவர் மிரண்டு ஆற்றுக்குள்ளே பிறண்டு காற்றுக்குள்ளே சரின்னு அவர் நான் போய் வருகிறேன் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஒரு பையன் நிப்பாட்டிருப்பேன், ஐயா இருந்துக்க பார்த்தியா. அப்படி உங்கள் ஊரில் இருந்து அவருக்கு வாகனத்தை ஓட்டியிருக்காரு, நீங்கள் கை தட்டணுமா இல்லையா? இப்போ நான் ஒரு இதை சொல்கிறேன், நீங்கள் கை தட்டுவீங்கள எல்லாருமே. சீச்சி சீரனுண்ணி சீரனுண்ணி சீ. அவன் பாவம் அந்த ஆள் நடித்தது 25 வயசில் அவன் மண்ட மசரெலாம் விழுந்து போச்சு, அவனுக்கு பேர் கிடச்சி போச்சு. அதை ஒரு தமிழை ரீமேக்ஸ் பண்ணான் பாரு. என்ன கட்டிக்கிட்ட போகிறோம்னு அவன் கூட போனையே, அவன் கூட போயிட்டு அங்கிட்டு போய் மசத்தை புடுங்கினியே, என்ன வாட்டு
தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு, ஏ தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு, தடிய எடுக்கையில் பொடிய பறக்க விட்ட தாத்தா 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 கொஞ்சம் பொடி கொடு, ஏ பேரா பேரா அந்த தடியடு. இதுதான் பள்ளிக்கூடத்து பயலுக்கு இன்னைக்கு படிக்கிற பாடம். வீட்டுக்கு வந்தவனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பொம்மை படம் வச்சு கொடுக்குறது. பொம்மை படம் வச்சு கொடு, ஏய் மெகி அங்கிட்டு போகாத, இங்கே பொம்மை படம் மயம் பார்க்க, ஆத்தா அங்கிட்டு சீரியலை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். சீரியலை பார்த்துக்கிட்டு ஒரு ஒம்பளை அழுதுகிட்டே உக்காந்துச்சு, வெளியே புருஷனை தூக்கி போட்டு 4 பேர் அடிக்கிறாங்க. அது ஜன்னலை திறந்து பார்த்துட்டு கொஞ்சம் அடிங்க விளம்பரம் போடட்டு வாரேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. புருஷன் ஒத்த கால் இங்கிட்டும் ஒத்த கால் அங்கிட்டும் இழுத்துக்கிட்டு வர்றேன். உடனே பொண்டாட்டி சொல்லுது, உங்களை யார் அடித்தாங்க? என்னை பார்த்தா ராசா உன்னை அடித்தது யார்? அந்த காலி ஏக்கட்டும்னு அவன் சொன்னேன். உன்னை கொண்டே உரியும் போயிரு, நீ அது ஜன்னலை திறந்து பார்த்தியடி பாதகத்திப்பாலே. அவன் பார்த்துருக்கேன். ஆனால் சீரியலே பொழுதுபோக்காக இருக்கக்கூடாது. இந்த நாடகம் மட்டும் கிடையாது, எல்லா கலையுமே உயர்ந்தவை. அத்தனை கலைகளுமே உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சத்தோடு தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இதுவே தீவிர கிறுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பம் உங்களுடைய வேலை முக்கியம். என் அன்பு உறவுகளே, வாழ்த்துக்கள். எந்த வேலை இதில் சுலபமாக இருக்குது? இப்போ நான் பப்புன்னு நடிக்க வரும்போது ஒரு பையன் வரேன்னு வை, ஏன்னா நான் பப்புன்னு போகிறேனே, நான் விட மாட்டேன்ல, ரொம்ப கஷ்டம்டா பப்புன்னு, ரொம்ப கஷ்டம். ஊரில் நோத்தவங்கமெல்லாம் பேசுவாங்க. சொல்லிடுவேன், கொத்தனார் வேலை பார்க்குற ஆள்கிட்ட போய் கேளு, என்னை 1500 சம்பளம் வாங்குறேன் நானும் வரவா? ஏய் சாரத்தில் நிற்க முடியாதுப்பா. சாரத்தில் நிற்கும் போது நடுக்கம் கொடுக்கும், தூக்குலாம் பிடிச்சிருக்கும் போது நரம்பு இதாகிப்போ. சித்தால வேலைக்கு போய் ஒரு 9 கேளு, நான் வர்றேக்கா, ஏய் சட்டி பொத்து போக முடியும். அந்தந்த வேலை அவங்களுக்கு கஷ்டந்தேன். அந்த வேலையை ரசித்து நேசித்து செய்பவன் ஒவ்வொருத்தனும் உலகத்திலே பிழைத்துக் கொள்வார்கள். போராமல் இருந்த உலகம், போராமல் இருந்த உலகத்திலே அதை எதிர்கொண்டு போட்டி போட்டு அதை காதில் வாங்காம நினைக்காம வாழக்கூடிய தமிழன் பிழைத்துக் கொள்வார். அத்தாடி நமக்கு நேற்று காசை வெட்டி போட்டது மாதிரி கிடைக்க, எலும்புச்சம்பளம் ஒரு மாதிரியா உருளுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள படுத்தேன்னா ரேசரிசி காப்படி கூட கிடைக்காது. எல்லாரும் சுதாரித்து பொழைச்சிக்கங்க. அதே மாதிரி இளைஞர்கள்லாம் 2 வீலரில் போகும்போது 2 கையை 2 காலையை விட்டுட்டு ஓட்டு. ஆமாம், முத காவல்துறை ஐயா பார்த்தா நம்மளாம் பேரம் பேசுவேன். கரு புருன்னு போயிட்டு காவல்துறை நிப்பாட்டினவுடனே, டேய் லைசன்ஸ் இருக்கா? இருந்துச்சுங்கய்யா, காலையில் குளிக்கும் போது ஜட்டிக்குள்ளே வச்சதை கவனிக்காமல் குளிச்சுவிட்டேன், நனைஞ்சு வச்சுங்கய்யா. ஹெல்மெட் எங்கடா? இருந்துச்சுங்கய்யா, எங்கள் ஆத்தா அதில் அடப்படுக்க கோழியை வச்சிருச்சுங்கய்யா. 100-50 கொடுத்துட்டு காவல்துறை ஐயாட்ட இருந்து தப்பிச்சு போயிடலாம். இப்போ மாட்டிக்கிறவில்ல, நீ டர்ரு புருன்னு போ, நல்லா சிவாஜி விருந்தினர் குளிலாம் கர்ரு புரு கோடி மாப்பிள்ள ஏட்டையா அவனுக்கு ஒரு 12,000 போட்டு விடுங்க, கரிச்சு பிடிச்சி கிரிச்சு கிரிச்சு சோழி முடிஞ்சிச்சு. இதில் பைக்கு வைக்க பகுமானமாக ஃபில்டர் அடிச்சுக்கிட்டு இருப்பாள். என்ஃபீல்டா எவ்வளோ? 95 ரூபாய்க்கு குறைஞ்சு தரமாட்டி. அப்படியே 95 ரூபா வாங்கிக்கோங்க. ஃபைன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? கம்ப்யூட்டர்ச்சி போட்டு பார்ப்பேன், 1.25 லட்சம் இருக்கும். சார் உங்கள் வண்டியில் 1.25 லட்சம் ஃபைன் இருக்கு, மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருங்க ப்ரோ முடிஞ்சு சொல்லி. இதில் சிரிப்பு இல்லை, சிந்திக்கிறேன். என்ன ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருமே பிழைத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு சொல்கிறேன், படித்த படிப்பை விட்டு வேலை வேலை அரசாங்க வேலை அந்த வேலை என்று படிப்புக்கு தகுந்த வேலையை தேடிக்கொண்டிருந்தால் என் தமிழா உன் வயசும் உன் சுறுசுறுப்பும் போயிடும். வாயில்லா ஜீவன் ஆடு மாட வலை எவன்ட்டே நம்ம கைகட்டு நிற்க தேவையில்லை, அது நம்மளை காப்பாற்றும். நானும் ஆடு மாடு மேய்ச்சி வந்தவன் தான் என்பதை பெருமை கொள்கிறேன். எம்கேஆர் இதில் என்னையா பெருமை? எனக்கு பெருமை தான். செய்த தொழில் புனிதமான தொழில், இதில் கவலைப்பட தேவையில்லை. நாட்டாமையா உண்மைதானையா? அது நம்மளை காப்பாற்றி வருமையா? இல்லைன்னா ஒரு வேலைக்கு போயிட்டா அவன் சொல்கிறத பூரா நம்ம கேட்கணும். இந்த வாரம் நான் என்ன வேலை இதுக்கே வெத்தலை ஓடுற பெரிய டிஎம்ஸு, வெத்தலை ஓடுறியா இல்லை அகத்தி கொலை காக்கடா மாதிரி திங்கிறியாடா? என்ன கடத்தலும் பொன்னலம் குடியே
மதிமரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை வட்டம் சங்கரவாண்டியபுரம் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற நம்மளையெல்லாம் கண் விழித்து அருளோடு காத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டை தொண்டமான் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு மகேந்திரா வேனை பிடித்து அந்த வண்டி எஃப்சி முடிந்து 3 மாதம் ஆகியும் திருப்பி இடவெல்லை காவல்துறையை மறித்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் நாடக நடிகர் என்று சொன்னால் மன்னித்து விட்டு விடார் என்று பயத்தோடு நடுங்கி ஓட்டி வந்து ஊரிலே நாட்டுக்கோழி சோறு போடுவோம் என்று உள்ள போனால் இட்லி சப்பாத்தி இருந்ததால் ராசபாட்டு கோபம் அடைந்து சோத்தை கட்டார். எல்லாமே எவன் உத்தமன்னு அவனுக்கு தெரியும். மூடிக்கிட்டு இரு. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம். உங்க ஊரோ பக்கத்து ஊரோ விருதுநகர் மாவட்டமா கிடையாது, ராஜபாட்டு அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தராக நடிக்க காத்துக்கொண்டார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய கோகிலவாணி மேடையில் வந்து நின்றால் ஒரு தேவதை. ஆனால் இந்த வள்ளி பேரை சொல்ல என் பரம்பரைக்கே அருகதை கிடையாது. அவ்வளவு பெரிய ஆள்ற சொல்லவா? சொல்லுனேன். எம்ஏ அப்படியே அதிர்ச்சி ஆயிருவீங்களே. அது எம்ஏ படிக்கல ஆத்தாப்ப இன்சில் எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். அது எம்ஏ படிச்சா நம்மளெல்லாம் விட்டு வைக்க மாட்டா. எம்ஏ படிச்சா அப்போலாம் மெடிக்கலுக்கு மாத்திரை எடுத்து கொடுக்க போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்து மைய போட்டுக்கிட்டு தெரியுது. திறமை அருமையா பாடம். அது பாடும்போது கூட்டம் இருந்தா தானே நாட்டாம் ஐயா. இந்த கூட்டம் போகாம சுத்தி முள்ள வட்டி அடைக்கலாமா? வேணாம் யார் செய்தி வீடியோ வச்சு விட்டு போயிடுவாங்க. வேணாம், கொட்டை அப்பப்போ பார்த்துக்கங்கடா. சரிண்ணே. ஒரு ஊரில் நான் பேசிட்டு உள்ள போறேன், கொட்டைக்காரு பாதி கொட்டையை பிரிச்சுட்டார். என்னன்னு கேட்டேன், நாளைக்கு ஒரு காது ஊத்து வீடு நீங்கள் முடிக்கிற மாதிரி தெரியல, நான் இங்கே போய் இங்கே போட்டேன். இந்த வந்துருச்சு, என் தெய்வம் வந்துருச்சு. போய் அங்கிட்டு போய் வார்ம் பண்ணிட்டு வருவியா? சரி எனக்கு ஒரு உதவி செய்யறியா? தள்ளி நட்டுக்கிட்டு செருப்பை கழட்டி என்னை எரிஞ்சிடுறியா? நாடை நின்று போக உன் புண்ணியத்தில் காசு வாங்கிட்டு போயிடுறேன். போனேன். நான் உன் தம்பி, நீ வந்து எங்கள் அண்ணன், உன் கூட பிறந்ததை நான் நினச்சி நாண்டுக்கிறேன். நாளைக்கு இப்போ நின்றுவேன், நாடகம் கட்டு போகும். சட்டியை நாளைக்கு பிரட்டி போட்டு கண்ணா இருக்காடா 1000 கண்ணு பானை தூக்குன மாதிரி. ஐயோ, இந்த சட்டியை நீ துவைக்காத தாய், எடுக்கும் போதே கட்டிங் பிளேட்டை எடுத்துட்டு போ. ஐயோ, பொம்பளையாளர்களுக்கு நான் 5 பொண்ணில் செலவைக்கணும். மிச்சம்படுத்த வயலுக்கு அந்த சட்டியை வேற துவைக்காம பாத்ரூம்ல கலட்டி போட்டு போன உடனே அன்னைக்கு ஒரு பிள்ளை எடுத்து கமகமன்னு மோந்து வாத்துருக்கு, பாத்ரூம்லயே தலை வெட்டி செத்து போச்சு. 8 நாளா பேண்ட உண்டி எழுவாம போட்டுருக்கேன். அதான் எதுல விட்டேன்? நாரத பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன், புராணம் பேசக்கூடியதில் புயல், பாட்டு பாடுவதில் வேங்கை. எனது அன்பு நண்பன் மண்டையில் மசுராட்டாலும் தொண்டையில் வளமா பாடுவேன். தயவு செய்து மசுறு மண்டல இல்லைன்னு சொல்லி யாரும் கவலைப்பட வேணாம். முடி ஒரு மனிதனுக்கு உதிர்கிறது என்றால் வாழ்க்கையிலேயே அவன் நிறைய யோசித்து சாதித்து கொண்டிருக்கிறான் ஞானி என்ற அர்த்தம். இப்போ மண்டையில மசுறு இல்லாத ஆளுக்கெல்லாம் கவலையே கிடையாது. நீங்கெல்லாம் வந்து சாதித்த ஞானிகள். இயற்கை தான், இயற்கையாகவே நீங்கள் வாழ்ந்து பழகணும். அதே மாதிரி இந்த டையெல்லாம் அடிக்காதீங்க. டையெல்லாம் அடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பை பாதிக்கும், முதல்ல கண்ணை பாதிக்குதான் ப்ரோ. நரைச்சா நரைச்சிட்டு போகுது. உன் பொண்டாட்டி ஒன்று ஏற்றுக்கிறோம்ல, எதுக்காக அடிக்கிற? சரி, இளவட்டம் அடிக்கலாம், நாளைக்கு கல்யாணம் பண்ணாத இளவட்டம் அடிக்கலாம். 80 வயசு கிளைவே எதுக்கு அடிக்கிற? பழைய கப்ளிங்க ரெடி பண்ணுறிய? இந்த நாரதில் போடுற தம்பி அப்படித்தான் சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கேன். சிங்கப்பூரில் அப்படித்தான் மாப்பிள்ள வாங்கோலி விட்டையும் தேனையும் குலைச்சிட்டு போட்டால் மசுறு வந்துடும்னு இவனை கிளப்பி விட்டாங்க.
இந்த நாரதர் ஓடுறவே நல்லா 1/2 கிலோ வாங்கோலி விட்டே எடுத்து தேங்காய் குழச்சிட்டு தடவி இருக்கேன். அப்போ பூரா புண்ணு வந்து பிதுக்கி எடுத்துறேன். இது எதுக்கு ஹெல்மெட்டை போட்டு வர என் அன்பு நண்பன் வையாவுரி ஏழை சொல்ல விடுங்களா. மண்ணின் மைந்தன் எஸ்பி செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்தோம். ஆறுமுனிய கலையரசு. இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய தம்பி எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. வெரி டேஞ்சர் பையன், பெருங்கொண்ட திண்ணிப்பைய மகன். அசால்ட்டாக காலி பண்ணுவேன். அன்னைக்கு ஒரு காது ஊத்து வீட்டில் 50 பேர்த்தையும் பத்திரிக்கை அடிச்சாங்க. இவன் முதல்ல போய் சாப்பிட்ருக்கேன். 25 பேர்த்துக்கு சோறு இல்லை. அசால்ட்டாக சாப்பிடுவேன். புரோட்டாவெல்லாம் 13 புரோட்டா. வாழ்த்துக்கள் ப்ரோ. 13 புரோட்டா, 5 ஊத்தப்பம், பெசல் தோசை 7, ஆம்பலேட்டு 4, புல்பாயில் 2 எல்லாமே தின்ட்டு அன்னைக்கு ஹோட்டலில் போய் இது என்னன்னு கேட்டேன். அந்த மாசு சொன்னார், இது கல்லுடா விட்டுட்டு போடான்னு வந்துட்டேன். அப்படி வளமிக்க ஒரு நல்ல மனிதன் தம்பி. இங்கே இருக்கிறது பூரா நம்ம சொந்தக்காரங்க தான். உலகத்தில் தமிழர்கள் என்று தமிழேனா அப்படின்னு சொல்கிற ஆள் பூரா நமக்கு சொந்தக்காரடா. சரிதானடா? என் தாய் உள்ளேயே எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் எல்லாருமே தாய் மேலே பாசம் உள்ள ஐயா. நீ பாடுற தாய் பாச பாட்டை கேட்டு இருக்கிற ஆளு பூரா கண்ணீர் வடிக்கணும். அதுக்காக மிளகாத்தூள் அள்ளி கொட்டிடாத. நீ வேற கருது வண்டி மாதிரியே உட்காந்துருக்கியாடா. நான் தாங்க அறுத்து விட்டு டைம் எழுதாத ஆள் மாதிரி. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல் தாய்ப்பாடு தம்பி. அம்மா அம்மா பாட்டை கேட்டு எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு அழுகணும். பாடுறனே பாடுறதாங்க. ஓ போலாத்தா அந்த பாட்டு தானே. சிக்கு புக்கு ரயில கலக்குது பாரி வசையில சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை. தம்பி கொஞ்சம் உள்ள வர்றியா? கேசரி கட்டி என்ன மைனே பெத்ததாயி பாட்டு போடச்சுன்னா சிக்குவாலா சிக்குவாலா. என்னடா பாட்டு? இந்த பாடுறனே பாடுப்பா. உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா. பாட்டு முடியறதுக்குள்ள மிருதங்கத்துக்கு அவசரம். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துபான் கோட்டைக்கிட்டி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். சந்திரா கடைசியில் கட்டாக்கு புடக்குன்னு அடித்தாரில் யாருக்குமே அது தெரியாது. எனக்கு தான் தெரியும். நாளைக்கு சீட்டு காசு கட்டலாமா, அதான் கட்டாக் கட்டாக் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அவனை கொடுத்து அனுப்புடின்ற வாழ்த்துக்கள். பலவாத்தியம் இந்த அம்பட்டி அழிட்டு வந்துட்டேன். அம்பட்டி அழிட்டு வந்த 50 ரூபாவில் மண்டி ஓட்டி எதுக்கு பனங்கிழங்கு பிடிங்கி விருந்தினர் பஜானில் வைக்க போறியா என்னத்தை? பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணே. நகைச்சுவைக்காக நம்ம சொல்லுவோம். இது வேற ரோசை போட்டுட்டு காலையில் 300-400 சேர்த்து கேட்பேன். நல்லா இருக்கணும்ப்பா. புதுக்கோட்டையை இயக்கிய அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்.
கேட்டலாம். உண்மையிலேயே கேரளாவில் வந்து நம்ம 2 லட்சம் 3 லட்சத்துக்கு சண்டை மேளம் கூட்டு வர்றான். அவன் ஊரில் வந்து சண்டை எழுத்து விட்டு போயிடுவேன். பார்த்தா பூரா ஆம்பளை பூரா வெள்ளை பேண்ட்டோடு இறங்குறேன், பொம்பளை பூரா வெள்ளைச்சவளோடு இறங்கி அதுலேயும் ஒரு பக்கம் மசுரை வலிச்சு விட்டு ஒரு பக்கம் தீ பிடிக்க வச்சுருக்காங்க. அவங்க அடிக்கிற பக்கம் கடுபுடுத்தா நீ ஒரு ஆள் போதுமாடா, 800 சம்பளம் ஒரு பக்காடி லெமன் வாங்கி கொடுத்தா முளைப்பாரியை கொண்டு போய் நீயே கரைச்சிருவ போலையே. எங்க அடினே என்னமோ பண்ணுறேன், அடி அடி பல்லே பல்லே அப்பத்தா முடிஞ்சோடனே சொல்லி விடுறேன், அந்த அடிச்சு விட்டு சாம்பலை கரைச்சி விட்டு போ. நான் என்னடா அடிக்க சொன்னேன், நீ என்ன அடிக்கிற? அது வேணாம், வேற ஏதாவது இசைச்சு விடு. அடைச்சிருச்சுடா, கொத்தி விடுறா. என்னடா புரு புருண்டு அதை வச்சு குத்தாத, மூங்கிக்கம்மா முடிச்சுக்கிட்டு குத்து. போதும் ஊது. சென்னை சென்ற புவனேஸ்வரி எக்ஸ்பிரஸ் நடு தண்டவாளத்தில் நட்டுவாக்காளி படுத்துக்கிறதால் திரும்பி வந்ததனால் பதட்டம். என்னடா ஊதுற, வேற ஏதாவது செஞ்சு விடு. சங்கரபாண்டியபுரம் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் மணியோசை டைங் டங் கரண்ட் புல்லு கூடிருச்சு. பொறுமசாமி வந்தது யாருப்பா? அண்ணே சாமி அடி அடிக்காதன்னு சொன்னனே, அண்ணனுக்கு சாமி வரும்னே. அத்தா சாமி வந்தது யாருப்பா? என்னடா வந்தது யாருப்பா? இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் வந்துக்கிறேன்டா. சாமி வாடான்னு சொல்லாதே, இன்னும் கொஞ்சம் அடிப்பா. வந்துட்டேன், நெருக்கி வந்துட்டேன். ஐயோ சாமி அளப்பா. சேராட்டாவை ஃபோன் பண்ணியிருக்கேன்டா கொஞ்சம். ஐயோ வந்தது யாரும் முனியாண்டியா கருப்பசாமியாப்பா? சொல்ல விடுற பேப்ப மேனே. எப்பா சொல்லுப்பா. சங்கரபாண்டியபுரத்து வசனம் மறந்துருச்சுடா. எப்பா சொல்லுப்பா, ஏதோ குத்தங்கிறா இருக்காப்பா. நான் சின்ன குஞ்சிலிருந்து கட்டி காத்தேன் சங்கரபாண்டியபுரத்தை. ஒரு டீ கடை இல்லையாப்பா? அப்பாடா, என்னடா சொல்லுச்சு சாமி வந்து? என்ன சொல்லுச்சு? டீ கடல்ல சொல்லுச்சுப்பா. எந்திரிச்சு வெளியே வா மயிறு மேனே. ஆத்தா சொல்லுதுன்னா பழிக்கும். நீ என்ன செய்ய போற? 2 இரும்பு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? அருமையான பேர். இந்த பேர் வச்ச உங்க அப்பா அம்மாவுக்கு நாளைக்கு வந்து காலை அலசி வரேன்னு சொல்லுப்பா. அருமையான பேர். சிறந்த முறையிலே ஜீன்தால அமைத்து கொண்டிருக்கும் நல்ல மனிதர் நீலகண்டேன். ப்ரோ அது 2யும் கையில் எடுத்துருவாங்க. அதெல்லாம் ரைடு ஓட்டக்கூடாது. ஒழிச்சு வையா, தெரியக்கூடாதுங்க. நம்ம காவல்துறை மன்னிச்சு விட்டு போகிறாங்க. ஆந்திராவில் இதில் ஒருத்தனுக்கு 8 வருஷம் ஜெயிலு 12 லட்சம் ரூபா அவதானத்தில் வைக்கக்கூடாது. மறையமாக இப்போ நான் பாடுற பாட்டுக்கு நீ தாளம் போடணும். கோச்சுக்கூடாது, போடணும். நீ நாடறியும் 100 மலை நான் அறிவேன் சாமி மலை. ஏய் நீரண்டா, காசை தர மாட்டேன் தெருவில் தெரியும் நீ. கந்தன் ஒரு மந்திரத்தை ஒன்றும் பாடும்போது போடு, இல்லைன்னா வார லீவ் ஓடு. அதை கோர்வையை வாங்க ப்ரோ. பாலிர கோதா நல்லா 101 ரூபா கொடுத்து விடுப்பா. டே அண்ணன் வாங்க மாட்டேன். பாலிர கோதோ பாட்டு என்ன படிக்கல முண்டை. பள்ளமேற கோதோ பழனி மலைய வெள்ளர கோதோ
ஏ நீ போ. நான் இங்கே உசுரை கொடுத்தது கத்திக்கிறீங்க. இவர் இருந்தா இதை எதுக்கு வச்சிருக்கிறேன் அக்கிறதுக்கா? எதில் விட்டேன்? வாயில. சாருக்கு அடுத்தபடியாக ரோசக்கார சாமி ஜடக்குன்னு நெல் போய் சாமிகிட்ட பேரம் பேசிட்டு நிற்கிறீ. என்ன போ நாட்டாம பேரம் பேசிக்கிட்டு இருக்க, என்ன கேட்குது? மசாலா சாமி வாங்கிட்டு சொல்லுதா? சாமின்னா நிற்கணும் அப்படியே. மக்களை காக்கிறதேன் சாமி. சாமியை நம்ம காக்க முடியாது. சில பேர்லாம் வீம்புக்கு ஆடுவேன், அரை மணி நேரமாக ஆடுவேன், என்ன சொல்லவே மாட்டேன். வந்தது யார் வந்தது யாருன்னு கேட்டால் குச்சு 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 குச்சு. ஏன்னா முண்டாவன் பாதி சரக்கை போட்டிருப்பேன், அவன்கிட்ட என்ன கேட்குறது? நம்மள்கிட்ட கேட்பேன் ஒரு கட்டிங் ஒன்று. சாமி நின்றுக்க, உண்மையான சாமி தான், நான் ஏற்றுக்கிறேன், நின்றுக்க. ஆடல ரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, அருமையான பொம்பளை பிள்ளை. சிமெண்ட் மூட நல்ல மூட தான். எவனும் 3 தட்டை எடுத்திருக்கேன். மூட்டையாப்பா? ஆமாம், கரையாம்பூத்தர் 2 இடிச்சிருக்கேன். அவனும் கப்ளிங்க லேசர் நெளிச்சிருக்காங்க. எவனோ 100 நான் வேலை பார்த்துருக்கேன். அட்டவதியாகவும் போயிட்டேன். ரேகை இருந்தால் கண்டுபிடிச்சிடுவேன். அருமையான பொம்பளை பிள்ளை. ஆனால் அடுத்த மூட்டாட்டி நீ ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்க? அடுத்த மூட்டாட்டி என்ன பண்ண முடியும்? வெட்ட வர்றாங்கல்ல. நான் ஒன்று சிரிப்பழகி புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காமி. போதும், முண்டை பாட முடியல. கிரு கிருன்றார் பெரிய இசைஞானி. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி. உங்களை சிரிக்க வைப்பதற்காக ஒரே ஒரு விளக்கமாத்து குச்சியை சுண்டி வரல தண்டி ஒடிச்சு தொடர்ந்து கடுமையான மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன், மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அன்னைக்கு அப்படித்தான் வேமா வரணும்ன்று ஊட மூக்கி கம்பு இருந்திருக்கு. முண்டைக்கு தெரியல. டம்முன்னு முட்டிவிட்டு என்னை ஒருத்தன் அடிச்சு விட்டான்னு உள்ளே வந்து அழுகிறேன். அப்புறம் லைட் அடிச்சுட்டு பார்க்குறேன், மூக்கி கம்பு தொலைஞ்சு ஓக பண்ண வச்சுக்கிட்டு எதில் விட்டு வாயில. நன்றி. தொடர்ந்து விடுங்க வெள்ளி சேமாவை. நீ உள்ள வர்றீங்களா? அதிர்ஷ்டம் தரேன் ப்ரோ. உன்னை அறையாம பண்ண மாட்டேனா? மை செட்டு பேரனப்பு இனிமேதான் வைக்கணுமா? ஆயிரம் மை செட். சொந்த ஊர் இந்த ஊர் தானே. அப்போ உள்ளூர்னா ரேட்டு ஏற்றி பேச முடியாதுல்ல. ஏன் போடுற? நம்ம ஊர் நாடி வா. ஊருக்காகவா டீசல் வாங்கி கொடுத்தீங்களா? அதில் அடித்தாத்தேன். மணிக்கு 80 லிட்டர் பிடிக்கும்னு அடிச்சிரு. டாட்டா வாங்கி கொடுக்கவே இல்லையா? ஒன்றுக்கு இருந்துரு. உண்மையிலே சிரிச்ச முகத்தோடு ஆயிரம். உண்மையிலே இவரை வேலைக்கு வச்சுக்க. 2 நாளில் விற்று விட்டு பாண்டிவல் போய் பூக்கரை வச்சுக்க. நீ ஏன் எல்லாத்துலேயும் இன்வால்வ் மிஸ்டர் நீக்ரோ? ஆயிரம் மை செட்டு இதுதாம்மா, தொட்டி வாங்குது பேர்தாம்மா. ஆயிரம் மை செட் அற்புதமான ஸ்தாபனம். ஊரெல்லாம் பாட்டு தான் அதுக்கு. ஆயிரம் மை செட்டு இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா. எங்க ஆயிரம் மை செட் ஒரு ஆண்டு வாழ்க. எங்க ஆயிரம் மை செட் பல்லாண்டு வாழ்க. பாட்டெல்லாம் போட வேணாம். நின்று சீடியை தேடி திரிவ வேணாம். ஏய் வேற ஏதாவது போட்டு தொலைச்சிடா. அன்னைக்கு வந்து கிடங்குள்ள உட்காந்த மை செட்டு இன்னைக்கு தான் பார்க்குறேன். குழியை பறிச்சுட்டு உட்காந்துட்டியா? பூ சேர் கிடையாதா? உங்கள் மை செட்டு உண்மையிலே சொல்கிறேன். அந்த 18ஆம் படியாக அந்த காளியம்மை அருளோடு அடுத்த வருஷம் சொந்த சாமான் நிறையா நீ வாங்கணும். இல்லை, அடுத்த வருஷம் இன்னும் இதோட பல ஓடிக்கு நீ வாங்கணும். உங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் 2 வரும் ஆளுக்கு ஒரு பிஎன்டபிள்யூ ஆடி காரில் தெரியணும். நாங்கள் ஊரம் தெருவில் தெரியணும். நீ வாழணும், நாங்கள் தெருவில் தெரியும்.
உண்மைதான். தான் வாழாட்டாலும் அடுத்தவனை வாழ வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுளாக பார்க்க. நான் சொல்கிறதெல்லாம் பழிக்கும்னே. அப்படின்னு நல்ல முறையில் வந்துட்டேன்னா இவனுக்கு லாடிப்பா ஒரு சட்டை தச்சு கொடு. சந்தோஷம்ண்ணே. எங்கள் மச்சான் நான் சொன்னேன் என் தங்கச்சி வீட்டுக்கார்ட்ட, இந்த மை செட்லாம் போட வேணாமியா, ஊருக்கு பயலுக தண்ணியை போட்டு இந்த அதை போடு இதை போடுன்ட்டு வாங்கி நீ கிறிசு கட்ட ஆள், நீ சண்டை சட்டை போடு வேணாம்ட்டேன். இல்லை மாப்பிள்ள, மை செட்டு போடுறது நான் எனக்கு ஒரு பெரிய லவ் அப்படின்ட்டேன். நான் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஜாமான் வாங்கி கொடுத்துட்டேன். போய் ஒரு ஊரில் குழாயெல்லாம் கட்டி பாக்ஸ்லாம் கட்டி கரண்ட்டு வீட்டிலேருந்து இழுக்கும்போது ஒரு பொம்பளை விளக்க மாத்திட்டு அடிச்சிருக்கு. இங்கே இழுத்தேன்னா விளக்க மாதிரி பிஞ்சு போகும். கரண்ட்டு புள்ளி ஏற்கனவே கிருன்னு ஏறிட்டு இருக்கு. என் புருஷன் வேறு இருமிட்டு கிடக்கேன். அதிர்ச்சியில் கரண்ட்டு புல்லு 5000 10,000னா நாட்டுக்கிட்டு நின்றுவேன் வேணாம்டான்னு. சரின்னு என் மச்சான் போய் போஸ்ட் மரத்தில் கொக்கியை போட்டு வந்து இங்கே பூரா மை செட்டு ஊர் நாட்டாம ஐயா, எங்கள் மச்சான் ஏன் இங்கிட்டு ஒரு நாட்டாம உங்களை சொல்லலை. அவன் வந்து மச்சான் வந்து சப்பலை வல்லன்னு பாக்ஸ் ஆட்டுறேன், இதை தெரியிருக்கேன் அதை தெரியிருக்கேன் அப்படின்னு. இருட்டு நேரம் போஸ்ட் மரத்தில் தான் கொக்கியை போட்டிருக்கான்னு போய் பார்த்தா முண்டை போஸ்ட் மரத்தில் எவனோ கொடி கயிறு கட்டி வச்சுருக்கேன், துணி காய போட, அதில் கொக்கியை போட்டிருக்கேன். பரவாயில்ல, நீ எதுலேயும் போடல இல்லைப்பா. இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, இன்னைக்கு இந்த நாடகத்துக்கு இவ்வளோ கூட்டம் வரும்னா அன்றைய காலத்துலாம் கிடையாது. இன்னைக்கு ஏன் கூட்டம் வருது நாடகத்துக்கு அப்படின்னா யூடியூப் சேனல் தான். உங்களை அத்தனை பேர்த்துமே இன்னைக்கு ஒன்று சேர்த்தது அவன் தான். ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்தன் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் யூடியூப் சேனல். இதுதான் நாங்கள் சம்பாரித்த சொத்தை. காசு ஒன்றும் முக்கியம் கிடையாது. இத்தனை உறவுகளை நாங்கள் சம்பாரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது யாருக்குமே எங்களை போன்று கிடைக்காது. வாழ்த்துக்கு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த ஊர், என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான். எங்கள் ஊரில் இப்படி சீரியலோ போட்டு கூட்டமோ இத்தனை தலை பார்க்க முடியாது. 5 வீடு தான் எங்கள் ஊரில், 5 வீடு தான். இவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் கஞ்சி குடிக்க மாட்டேன். பூராமே காசு வெட்டுதல், மண்ணை வாரி தூத்துதல். மாசாணி கோயிலில் மிளகா அரைச்ச அப்போ அன்றைக்கெல்லாம் ஒரு பொம்பளை 70 கிலோ மிளகா வாங்கிட்டு வந்தால் மசாலா ஜாமாக்கு தான் நினச்சி குடும்பத்தோடு ஒவ்வொருத்தனை காலி பண்ண அரைச்சி அப்பிட்டு 2 மாதம் கழிச்சு தான் வந்தாளுங்க. அப்படி ஒரு டேஞ்சரான ஊர்லேயே பிறந்தாலும் அந்த 5 வீட்டை இன்றைக்கி அகில உலகமே தெரிய வைத்தவன் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை தமிழ் உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவுகளாக நானும் என்னுடைய ஆதரவற்ற இல்லமும் இருக்கிறது. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பாபுனுகாமை மற்றும் பல வேணும். பத்தியா அந்த பாப்பா எப்படி சந்தோஷமாக பத்தியா, என் பேரை சொன்னவனே எப்படி குதிக்குது வர்றா. தங்கம் ரொம்ப நன்றித்தான். அது கோமியத்தை வாங்கி குடி. எம்கேஆர் பாபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உங்க 2 பேரும் இம்சை தாங்காம முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்கப்படும் ஊருக்கு நீ மகுடும், தொட்டு தொட்டு எழுத்து வரும் ஜோரான தங்கறதும், அத நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது ஊரு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். கொடுத்ததெல்லாம் கொடுத்த அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கு கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான்.
அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவன் மேல் பாவமும் இல்லை படைத்தவன் மேல் பழியும் இல்லை பசித்தவர் மேல் பாவமும் இல்லை கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டால் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் கலர்வானமான சிலர்வானமான ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார் இல்லை என்றோர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்றார் மடி நிறையே பொருள் இருக்கும் மனம் நிறையே இருள் இருக்கும் எது வந்த போது பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் ஹலோ இது பேஸ் வைங்க இந்த சேப்பில் சார்பை குறைச்சிட்டு பேச ஏற்றுங்க அண்ணே பேச்ச குறைனே அதுதானே மாமா பேச்ச குறைக்க சொல்லணுமா நம்ம யாரும் பேசாதீங்க நாங்கள் வந்துட்டு யாரும் பேசாதீங்க ஆமா இதுல பேச குறைப்பீங்களா ஒட்டுமொத்தமா எல்லாரும் பேச்ச குறைச்சு எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் உங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்க 4 பேருக்கு வணக்கங்க என்னாச்சு அண்ணமையா ஐயோ நீ சிரிச்சிட்டாவே எனக்கு உள்ளுக்குள்ள என்னமோ ஒரு இது இருக்கு நமக்குள்ள என்னன்னு தெரியல இது எதுல போய் முடியும்னு எனக்கு வாரியா வாரியா பூரியா அணைக்க குடிச்சிருக்கே அணைக்க குடிச்சிருக்கே தவிச்சு நினைச்சிருக்கே ஆத்தா தூரமா வாரியா நாயர் தோட்டத்துக்கு
நாக்கர் தோட்டத்துக்கு பேசாத கண்ணாலயம் மாடி மாடி பாடுற பாட்டத்துக்கு சிரிச்ச சிரிப்புள்ள எனக்கு மேல அவங்க ஆடுறாங்க பயங்கரமா. ஏமா இங்க வந்து 2 பேரும் சேர்ந்து ஆடுவாங்க. ஓடியா இன்னர் பாக்ஸ் ஏத்துங்க ப்ரோ. பொண்ணா பையனா? அது இன்னர் பாக்ஸ் பையனா? அண்ணே ஆயா என் ஆட்டத்தோட அவங்க ஆடுறத பத்தி அங்க செல்லம் தாக்கல வர மாதிரி மாட்டிடுவோமா? மச்சான பாரடி முள்ளாலடி ஏத்தன இத குறச்சிடறாரு. புரிய மாட்டேங்குது. மச்சான பாரடி வச்ச பில்லா என்ன பிரியோ? ஏன்னா எனக்கு மனசு உருக்கு. அண்ணே நான் பேசுற கேக்குதா உனக்கு? கேக்குது. சரி காலைல வண்டியில போய் பேசிக்கோ. ஆளே பாருங்க இவரு மீசே வச்ச பில்லா ஆயமுடி பாரடி. ஒரு தடவை அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்களே. என்னது? ஓஹே. என்ன சத்தம் இருக்க குறைஞ்சுக்கிட்டு அங்கதான் இதுல மச்சான பா